அதே ஒரு ஒப்பந்த தொழிற்சங்கத்திலிருந்து வருகின்ற அனைத்து அன்பு நெஞ்சங்களே, இன்கோசர் தொழிலாளர்களே, சிபிசிஎல் ஓபிசி நலச்சங்கத்தினுடைய இதர நிர்வாகிகளே, தலைவர் உள்ளிட்ட இதர நிர்வாகிகளே, அதேபோல் சிபிஓஏ அமைப்பினுடைய தலைவர் உள்ளிட்ட இதர நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை நேர வணக்கத்தை சொல்லி, இனிய சித்திரை திருநாள் வாழ்த்துக்களை முதலிலே சொல்லி, அண்ணனுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்து, இரண்டு பெரிய பேச்சாளர்கள் பேசிட்டு போன பிற்பாடு நம்ம நோட் பண்ணிருக்க பாயிண்ட்லாம் ஒன்று ஒன்றா அடிச்சுட்டு வேற புதுசாக திங்க் பண்ணி பேச வேண்டியதாக இருக்கு. அதில் நண்பர் முரளிகிருஷ்ணன் ஒரு மிக நெகிழ்ச்சியான ஒரு சிறப்பான ஒரு வேலையை முரளிகிருஷ்ணன் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய ஓபிசி நலச்சங்கம் என்ற காலையிலே செய்திருக்கிறது. அந்த நிகழ்விலே கலந்து கொண்ட நிகழ்ச்சியும் மகிழ்ச்சியும் மாறாமல் இங்கே எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாளை ஓபிசி நலச்சங்கத்திலே கொண்டாட வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றி அதை எடுத்து சென்று செய்து ஒரு புதிய முயற்சியை, ஒரு புதிய பயணத்தை அங்கே தொடங்கி இருக்கிறார்கள். தொழிற்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர், அதே போல் நலச்சங்கங்களுடைய பொதுச் செயலாளர்கள் எல்லாம் இணைந்து அங்கே ஒரு புதிய அத்தியாயத்தை துவங்கியிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். எனவே முரளிகிருஷ்ணன் அவர்களுக்கு அதற்காகவும் ஒரு சிறப்பான உரை, ஆர்டிகிள்ஸ், ஓபிசி சமுதாயத்திற்கு கிட்டத்தட்ட 80% மேல் இந்த இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய ஓபிசி சமுதாயத்திற்கு கிடைக்க வேண்டிய வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், கல்வி வேலைவாய்ப்பில் முன்னுரிமைக்காக அவர்கள் நடத்திய நீண்ட நாள் போராட்டம், அதற்கு அண்ணலுடைய பங்களிப்பு எவ்வாறு இருந்தது, அந்த பிரச்சனைக்காக அண்ணல் அவர்கள் பதவியே துறந்தார் என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி மிக அழகான ஒரு ஆழமான பேச்சை நண்பர் முரளிகிருஷ்ணன் நிகழ்த்தியிருக்கிறார். அதேபோல் அண்ணன் பி சுகுமார் அவர்களும் அதேபோல் ஒரு சிறப்பான உரையை பல்வேறு விஷயங்களை தொட்டு நிகழ்த்தியிருக்கிறார். அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர் சொன்னது ஒன்றுதான், என்னை கடவுளாக வணங்காதீர்கள், யாரும் என்னை கடவுளாக வணங்காதீர்கள், என்னை ஆயுதமாக்கி நீங்கள் போராடுங்கள் என்று சொன்னார். இந்திய திருநாட்டினுடைய முதல் சட்ட அமைச்சர், அதற்கு முன்னால் வைஸ்ராய் கவர்மெண்டில் லேபர் மெம்பராக இருந்து நமக்கு 1945 தொழிலாளர்களுக்கான உரிமை, அதாவது அதற்கு முன்னால் கிட்டத்தட்ட 14 மணி நேரம் வேலை செய்த தொழிலாளர்கள் 8 மணி நேர வேலை திட்டத்தை நோக்கி போராட்டத்தை உலகிற்கு முன்னெடுக்கிற பொழுது இந்தியாவில் மட்டும் ஒரு சாத்தியம் இல்லாமல் இருந்தது. அதில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான் 1945 இந்தியா சுதந்திரம் அடையாததற்கு முன்னதாகவே வைஸ்ராய் கவர்மெண்ட்லே அதை போராடி அந்த 8 மணி நேர வேலை திட்டத்தை கொண்டு வந்தார். அதனோடு மட்டுமல்ல, பல்வேறு தொழிலாளர் நலன் சார்ந்த விஷயங்களை அந்த கூட்டங்களிலே பேசி பல உரிமைகளை நமக்கு பெற்றுத் தந்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். நண்பர்கள் பேசும்போது சொன்னார்கள், மார்க்ஸ், அம்பேத்கர், பெரியார் வழியிலே முரளிகிருஷ்ணன் சொன்னார். மார்க்சிய, பெரியார், அம்பேத்கரிய, பெரியாரிய வழியில் வந்து அந்த பெருமையோடு நானும் நின்று கொண்டு இங்கே பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களோட நானும் இணைந்து கொள்கிறேன். ஏனென்றால் மார்க்ஸை விட்டு நான் பிரிவதில்லை. மார்க்ஸ் வழியாக நான் அம்பேத்கரை காணுகிறேன். மார்க்ஸ் எப்படி அம்பேத்கர் வழியாக காண வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில கருத்துக்களை இங்கே பதிய விரும்புகிறேன். மார்க்ஸ் அவர்கள் வர்க்க வேறுபாடுகளை களைய வேண்டும் என்று உலகமெங்கும் கருத்துக்களை விதித்தார். இந்தியாவில் மார்க்ஸ் அவர்களுடைய கருத்துக்களை நேரடியாக நாம் கொண்டு செல்ல முடியாது. ஏனென்றால் இங்கே சாதிய கட்டமைப்பு மிக அதிகமாக இருக்கு. உலக நாடுகள் எங்கும் இல்லாத ஒரு சிக்கல் இந்திய திருநாட்டில் என்னவென்று சொன்னால் சாதிய கட்டமைப்பு, மேல் சாதி, கீழ் சாதி, அடிமட்ட சாதி, உயர் சாதி மனப்பான்மை. இந்த சாதிய வேறுபாடுகளை தாண்டி வர்க்க வேறுபாடுகளை களைவது எப்படி என்பதை அண்ணல் அம்பேத்கரின் வழியே சிந்திக்க வேண்டும். மார்க்சும் அம்பேத்கர் எந்த புள்ளியில் எழுதுகிறார்கள் என்று சொன்னால், யாரெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ, சமூக ரீதியில் ஒடுக்கப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் பொருளாதார ரீதியும் ஒதுக்கப்படுகிறார்கள். பொருளாதார ரீதியில் ஒடுக்கப்படுவன் தான் ஒரு வர்க்க ரீதியாக ஒடுக்கப்படுவோம், சாதி ரீதியில் ஒடுக்கப்படுவது, சமூக ரீதியாக ஒடுக்கப்படுவது. இவர்கள் 2 பேரும் நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால், நம்முடைய கிராமப்புறங்களிலே நம்முடைய தொழிலாளர் வர்க்கம் இருக்கிற இடங்களிலே பார்த்தீர்கள் என்றால், தொழிலாளர் வர்க்க எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அவர்கள் எல்லாம் சூத்திரர்களாகவும் பஞ்சமர்களாகவும் இருப்பார்கள். இதை கூர்ந்து கவனித்தால் இந்த 2 பேருடைய மையப்புள்ளி. ஸோ மார்க்ஸ் வழியாக அம்பேத்கர் சித்தாந்தத்தை காணுகிற வழியிலே தமிழ்நாட்டில் பெரியார் வழியாகவும் அதை காண்கிறோம். 3 பேரையும் சேர்த்து நாம் சமூக நீதி போராட்டத்திலே பயணத்திலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம்.
லண்டன் மியூசியத்தில் மார்க்ஸை பற்றி சொன்னேன். லண்டன் மியூசியத்தில் கார்ல் மார்க்ஸ் சிலை இருக்கிறது. அதற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு இந்தியனுடைய சிலை நமது அண்ணல் அம்பேத்கர் ஏதெல்லாம் லண்டன் மியூசியத்தில். அதே போல் நிறைய சாதனைகளை செஞ்சிருக்கார். சமதர்ம சமுதாயத்தை நோக்கி நிறைய சாதனைகளை செஞ்சிருக்கார். நம்ம அண்ணன் அவர்கள் சொன்னது போல சமத்துவம் என்பது சமமாக நடத்துவதல்ல, அவனை சமமாக நடத்துவதற்கு சமத்துவம் இல்லை, சம உரிமை வழங்குவது, அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பது, உரிய வாய்ப்பை வழங்குவதுதான் சமத்துவம் என்பதை சொன்னார். தேசிய கொடியை வடிவமைப்பதிலே அவர் முக்கிய பங்காற்றினார். அங்கே ராட்டினம் இருந்தது ஏற்கனவே தேசிய கொடி, இந்திய தேசிய கொடி. ராட்டினத்தை அகற்றி சமதர்மத்தை பறைசாற்றக்கூடிய அந்த அசோக சக்கரத்தை அங்கே வைத்தார். அதுபோல் பெண்களுக்கான சொத்துரிமை, விவாகரத்து உரிமை, மறுமண உரிமை போன்ற புரட்சிகரமான விஷயங்களை ஹிந்து பில் கோட்ல கொண்டு வந்தார். ரூபாயும் சிக்கலும் அதன் தீரும் என்கிற புத்தகத்தின் வாயிலாக ஆர்பிஐ உருவாக்கத்தை உறுதிப்படுத்தினார். இந்த ஹிந்து பில் கோட் அதே போல ஓபிசிகளுக்கு இடஒதுக்கீடு என்ற பிரச்சனைகள் வருகிற போது தன் பதவியை அவர் துறந்தார். நண்பர்களே, ஒரு சிறிய புத்தகத்தை உங்களிடத்தில் அதை பற்றி பேசலாம் இருக்கு. டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் எண்ணற்ற புத்தகங்களை எழுதியிருக்கிறார். எத்தனையோ செய்திகளை மக்களுக்கு வழங்கியிருக்கிறார். அதெல்லாம் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் சுயசரிதையாக எழுதிய ஒரு 6 கட்டுரைகளுடைய தொகுப்பு ஒரு புத்தகமாக அவர் இறந்தது 1956. 1990களிலே கேபி என்னும் கியானுஷ்யாம் தல்வார்கர் என்பவர் மக்கள் கல்வி சார்பில் மும்பையிலே இந்த கட்டுரைகளை தொகுத்து வெளியிட்டார். அதன் பெயர் வெயிட்டிங் ஃபார் விசா, விசாவுக்காக காத்திருக்கிறேன் என்ற தலைப்பிலே அந்த கட்டுரைகள் இருக்கின்றன. இந்த கட்டுரைகளை ஏன் அம்பேத்கர் அவர்கள் எழுத வேண்டும்? எத்தனையோ சிந்தனைகளை நம்மளை விதைத்தவர் தன் சுயசரிதையின் மூலமாக ஒரு புதிய செய்தியை இந்த உலகத்துக்கு சொல்லியிருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய சாதி பாகுபாடுகள் வெளிநாட்டவருக்கு புரியாது. அவரே அம்பேத்கரே சொல்லியிருக்கிறார், 5 வருட காலமும் நான் அமெரிக்காவில் லண்டனிலே படித்த பொழுது அங்கே சாதி வேறுபாடுகளை நான் பார்க்கவில்லை, ரொம்ப மகிழ்ச்சியானவனாக உணர்ந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே இந்த 6 கட்டுரை தொகுப்புகளையும் எந்த விதத்தில் இங்கே எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் அவர் கையெழுத்து பிரதியாக எழுதியிருக்கிறார். இதில் அவர் சந்தித்த சாதி இழிநிலைகளையும் பிறர் சொல்ல கேட்ட 2 கட்டுரைகளுமான 6 கட்டுரை எழுதுகிறார். அதில் தான் வருகிறது இந்த கோழி பையை வைத்து ஓரத்தை அமர வைத்து கல்வி சொல்லி தந்த பள்ளிக்கூட அனுபவம். அதே போல் பானையில் தண்ணி குடிப்பது, சிறுவனாக இருக்கிற பொழுது பானையில் தண்ணி குடிப்பதிலே கட்டின பாகுபாடு, மாட்டு வண்டியிலே செல்கிற பொழுது பதவியில் படித்து பதவிக்கு வந்த பிற்பாடு மாட்டு வண்டியில் செல்கிற போது அதை குறைசார்த்து விட்ட அனுபவம், சிறுவனாக இருக்கிற பொழுது இவர்களெல்லாம் சேர்த்து தந்தையை பார்க்க ரயிலில் செல்கிற போது அங்கே காட்டிய சாதி பாகுபாடு, அங்கே இரவு நேரத்தில் தங்க நேர்ந்த போது தண்ணீர் கிடைக்காமல் அங்கே காட்டினது. பரோடா மன்னர் அவர்கள் அரசவையிலே அமைச்சரவையிலே பணியாற்ற வந்தபொழுது, அமெரிக்காவில் படித்துட்டு வந்தபோது பரோடா மன்னர் அலுவலகத்தில் வேலை செய்தவர்கள் அந்த வேலை இவருக்கு கீழே விழுந்தது கூட இவரை மதிக்காமல், உட்கார்வதற்கு சீட்டு கொடுக்காமல், தண்ணீர் பானை தனியாக வைத்த அந்த அவல நிலை எல்லாத்தையும் அதெல்லாம் விளக்குகிறார். அதில் 2 சம்பவங்களை வேற ஒருவர் சொன்னதாக விளக்குகிறார். அதில் ஒன்று, ஒரு அரசு ஊழியர், கடைநிலை ஊழியராக இருக்கிறார், ஒரு விஏ ஒரு என்ஜின் அந்த ஊர்ல. அவர் பணியாற்ற செல்கிற பொழுது அவருக்கு நாற்காலி வழங்கப்படவில்லை. அவரை அங்கிருக்கிறவர்களால் துன்புறுத்துகிறார்கள், அவரை ஏசுகிறார்கள். அவர் கடைசியிலே பணி செய்யாமல் அவருடைய சொந்த ஊருக்கே திருப்பி விடுகிறார். அவரை மாப் கிரியேட் பண்ணுறாங்க, ரொம்ப கேவப்படுறாங்க. நீ எல்லாம் எப்படி இந்த வேலைக்கு வருவ, நீ ஒரு வில்லேஜ் ஆஃபீஸராக உனக்கு கீழே நாங்கள் இருக்கணுமா அப்படின்லாம் பண்ணுறாங்க. இன்னொரு இடத்தில் ஒருவர் மனைவி குழந்தை 2 பேரையும் பறி கொடுக்கிறார். மருத்துவ வசதி மறுக்கப்பட்டிருந்தார். மருத்துவ வசதி என்ன, மருத்துவ வசதி இருக்கு, இவருக்கு வரல. இவர் இருக்கிற ஊருக்கு மருத்துவர் வரமாட்டாரு, காலதாமதம் பண்றாரு, தொட்டு பார்க்க மாட்டாரு. இப்போ இந்த மாதிரி காரணங்கள்னால மனைவி குழந்தைகளை இது 2ம் அவர் ரொம்ப பாதிச்ச விஷயங்களா ஒரு சாம்பிள் தான். இது நிறைய இடத்துல பார்க்க முடியும், ரொம்ப சாம்பிள் தான். இதையெல்லாம் உள்ளடக்கி இந்த கட்டுரைகளை கையேடாக கையெழுத்து பிரதியாக எழுதி வைத்துவிட்டு மறைந்து விடுகிறார். அந்த பிற்பாடு தான் இதை 90களிலே இதை கட்டுரைகளை புத்தகமாக
விசாவுக்காக காத்திருக்கிறேன். நண்பர்களே, இந்த புத்தகம் வெறும் 23 பக்கம் 30 ரூபாய் பிரைஸ் தான். இது இதை வெளியிட்டிருப்பவர்கள் நமது பெரியார் கழகத்தோடு வெளியிட்டிருக்காரு. நீங்கள் தயவு செய்து இதை எல்லாரும் வாங்கி படியுங்கள். இந்த B.R. அம்பேத்கர், அண்ணல் அம்பேத்கர் என்பவர் எப்படி உந்து சக்தி பெற்று இவ்வளவு உயரிய படிப்புகளுக்கு சென்றார், எப்படி பெரிய பதவிகள் எல்லாம் வகுத்தார், அதற்கான ஊன்றுகோலாக எது இருந்தது, இந்த சாதிய கொடுமைகள், இந்த அடக்குமுறைகள் இருந்தது என்பதை நீங்கள் உணர்வீர்கள். படிக்க படிக்க கண்ணீர் வரக்கூடிய கட்டுரைகள். அம்பேத்கர் அவர்கள் நினைத்திருந்தால் இன்னைக்கு பரோடா மன்னர்களுடைய உதவியோடு அமெரிக்காவுக்கு சென்று டாக்டர் பட்டம் பெற்றதாக இருக்கட்டும், லண்டனில் சென்று படித்ததாக இருக்கட்டும், அவர் நினைத்திருந்தால் அங்கேயே தங்கி மிகப்பெரிய வாய்ப்புகள் பெற்றிருக்கலாம். நம்ம என்ன செய்வோம், இங்கே வரிப்படத்தில் படிக்கிறாங்க நம்ம ஆளுங்க, வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறாங்க. அதுபோல் அவர் இல்லை. இன்னொன்று செய்திருக்கலாம். இந்த சாதிய கொடுமைகளை நாட்டிய சமூகத்துக்கு நான் ஏன் வேலை செய்கிறேன், என் குடும்பத்தை பார்க்கிறேன், எனக்கான வளர்ச்சியை நான் பார்க்கிறேன் இருந்திருக்கலாம். அப்படி அல்ல. அவர் இந்த கொடுமைகளை எதிர்த்து, இந்த கொடுமைகள் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க சிந்தித்து பாடுபட்டார். முதலிலே அரசியல் சாசன சபையை வருகிற பொழுது சட்டமேதை அம்பேத்கர் அவர்களை இந்த குழுவினுடைய சாசன குழுவினுடைய வரைவு குழுவினுடைய தலைவராக நிறைய பேர் பரிந்துரைத்தனர். அதிலே முக்கியமானவர்கள் வைஸ்ராய் மவுண்ட்பேட்டன் பிரபு, அவர் காந்தி பரிந்துரைத்திருக்கிறார். எல்லோருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவராக இருக்கிறார். நீங்கள் காலையில் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். எந்த சமுதாயம் சாக்குக்கூடியில் உட்காருகின்றதோ, எந்த சமுதாயம் தண்ணீர் தர மறுத்ததோ, எந்த சமுதாயம் வெளியே போகின்றதோ, அந்த சமுதாயம், அந்த மக்கள் இவர் வரைவு குழுவின் தலைவராக இருந்து இயற்றிய சட்ட புத்தகத்தை எடுத்துக்கொண்டு பாராளுமன்றத்தில் நுழைகிற பொழுது எழுந்து ஆர்ப்பரித்தது. அந்த மக்கள் இவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் நண்பர்களே, இன்னைக்கு அம்பேத்கருடைய கொள்கைகள் இருக்கின்றன. நாம் எல்லாம் வாய்ப்புகளை ஓரளவுக்கு பெற்று இங்கே உட்கார்ந்து நண்பர்கள் சொன்னது போல இங்கே நாம் நின்று கொண்டிருந்த காரணம் டாக்டர் அம்பேத்கர் உண்மை. ஆனால் இந்த நிலை தொடங்குகிற வகையில் நாம் செய்கிறோமா? இதை சொல்லி முடித்து விடுகிறேன். அதிகமாக டைம் எடுத்து இதை இதோடு நம்ம நிறைவு பெற்றுவிட போறோமா, திருப்பி எழுதிவிட போறோமா? அண்ணல் சொன்னது போல, அண்ணல் சொல்லியிருக்கிறது, நீங்கள் இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகாவிட்டாலும் பரவாயில்ல, காலி போயிடாங்க அப்படின்னு சொன்னார். உண்மையா? அடுத்த கட்டத்தை நம்ம எடுத்துட்டு போறோமா அப்படிங்கிறது, ஏற்கனவே இருக்கிற வாய்ப்புகள் பறி போய் நாம் கீழே போகிறோமா என்பதை பற்றி ஒரு சில செய்திகளை சொல்லிக். இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல், நியோ எக்கனாமிக் பாலிசி நிறைய சொல்றாங்க. நீங்கள் எல்லாமே மார்க்கெட் எக்கனாமிக் வந்து அதை ரொம்ப எல்லாருமே தெரிஞ்சு நினைக்கிறோம். மார்க்கெட் எக்கனாமிக் நம்மளாம் மாட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம கையில் நம்மளுடைய பொருளாதாரம் இல்லை, நம்ம வாய்ப்புகள் நம்ம கையில் இல்லை. சோசியல் மீடியா நெட் உலகத்தில் எங்கெங்கேயோ நம்மளுடைய பொருளாதாரங்கள் சுற்றிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய நெறிகளை கை கொண்டு நம்மளுடைய உரிமைகளை தக்க வைத்துக் கொள்ள போகிறோமா அப்படிங்கிறதான். இப்போ இந்த காலகட்டத்தில் நம்முடைய பொதுத்துறை நிறுவனங்கள் அனைத்துமே சிதைக்கப்பட்டிருக்கு. புதிதாக பொதுத்துறை நிறுவனம் தொடங்கப்படல. ஆனால் அம்பேத்கர் ஆரம்பித்த பொதுத்துறை நிறுவன கோட்பாடு என்பது இன்னைக்கு சுத்தமாக இல்லாமல் போச்சு. அரசு நிறுவனங்கள் கூட அவுட் சோர்சிங் முறை, அந்த முறை இந்த முறையை சொல்லி அதையும் தனியார் மயமாக்கக்கூடிய அந்த வேலையை அரசுகள் தொடர்ந்து செஞ்சுட்டு. ஆக ஒட்டுமொத்தமாக நிரந்தர தொழில் வாய்ப்பை பெற்ற இந்த சமூகம் இன்னைக்கு நிரந்தர தொழில் வாய்ப்பை, பாதுகாக்கப்பட்ட தொழில் வாய்ப்பை இழந்து வருகிறது. இது நேரடியாக இடஒதுக்கீடு முறை, சமவாய்ப்பு முறை, வகுப்புவாரி பிரதிநிதித்துவ முறைக்கு எதிரானதாக இருக்குது. நிச்சயமாக நண்பர்களே, இந்த முறை தொடர்ந்தது என்று சொன்னால் நமக்கான உரிமைகள் நிச்சயமாக பறிக்கப்படும். இது அம்பேத்கர் சொன்ன சித்தாந்தத்திற்கு எதிரானது. நாம் அனைவரும் இதில் ஒன்று சேர்ந்து நம் பொதுத்துறையை பாதுகாக்கவும், நமது வேலை வாய்ப்பு, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ரிசர்வேஷன் எல்லாத்தையும் பாதுகாக்கவும், ஓபிசியாக இருந்தாலும் எஸ்சிஎஸ்சியாக இருந்தாலும் பாதுகாக்கவும், தொழிலாளர் நலன்களை பாதுகாத்துக் கொள்ளவும் நாம் ஒன்றிணைந்து சிந்திக்க வேண்டும். தேவை இன்றைய தேவையாக இருப்பது நமது அம்பேத்கரிய சிந்தனைகள், மார்க்சிய சிந்தனைகள், பெரியார் சிந்தனைகள் சொல்லி விடைபெறும் முன் ஒரு சில கோரிக்கைகளை 2-3 கோரிக்கைகளை அண்ணன் அவர்கள் வைத்தார்கள். அதேபோல் நாங்கள் தொழிற்சங்கத்தின் வாயிலாக வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை இருக்கிறது. அதையும் நிர்வாகம் தயவு செய்து கூர்ந்து கவனிக்க வேண்டும், செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். CPCL டே அப்புறம் மே டே இரண்டுக்குமே நமது
லஞ்ச் அண்ட் டின்னர் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அதே போல் சட்டமேதை டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் பிறந்த நாள் April 14 அன்னைக்கு வருது. அன்னைக்கும் அதே போல் ஒரு ஸ்பெஷல் மீல்ஸ் இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ங்கிறத நிர்வாகம் வந்து ப்ரொவைட் பண்ணி அந்த அண்ணலுக்கு இன்னும் ஒரு அங்கீகாரத்தை பெருமையும் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி அவர்களே. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு CGM HR மதிப்பிற்குரிய திரு D.